மண்டே மார்னிங் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை வந்து காலி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் அவர் போயிருந்திருக்காரு. ஸோ நான் வந்து ஃப்ரிட்ஜை லேசாக க்ளீன் பண்ணிவிட்டு அது உள்ள மாவு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். சமைக்கிற அளவுக்கு பெருசாக காய்கறி இல்லை. ஸோ நான் வந்து மதியத்துக்கு நேற்று நைட்டு வடிச்சிருந்த சாதத்தில் மிச்சம் இருந்தது, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதுவே வந்து பழைய சாப்பாடாக மதியத்துக்கு சாப்பிட்டேன். இந்த வெயிலுக்கு பழைய சாப்பாடு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் தான் எப்பயுமே தயிர் ரெடி பண்ணுவேன். இந்த டைம் ஊருக்கு போயிருந்ததால் வீட்டில் இல்லை, கடையில் தான் வாங்கியிருந்தேன். இது கூடவே சின்ன வெங்காயம், நேற்று நைட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்த பொரிச்ச மீன் இருக்குல்லையே, அதை சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டிலே வந்து தயிர் போட்டு வச்சிடலான்னு சொல்லி நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலில் வந்து காய்ச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் நல்லா காய்ச்சிக்கணும். பால் நல்லா ஆறுனதும் ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிட்டேன். தயிர் போட்டு வைக்கும் போது வந்து பால் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறிப்போயும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து கதகதப்பாக இருக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு 7 to 8 ஹவர்ஸில் தயிர் நல்லாவே உறைஞ்சி வந்துடும்.